மெட்டல் ஃபேப்லேருந்து பேசுகிறோம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அரியலூர் செந்தூரில் வேலை, அதாவது டோட்டலாக மண்டபம் ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஃபுல்லாக எஸ்எஸ் போட்டிருக்கோம். இது ரன்னிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 240 அடி கிட்ட இருக்குது நம்மளுக்கு ஃபுல்லாகவே. இது சித்தவுட்டு. சித்தவுட்னா வயசானவங்க ஏறுறது அந்த மாதிரி சூழ்நிலை ஆஸ்பத்திரியில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பில்டிங்கில் வந்து இது கண்டிப்பாக போட்டிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரெகுலர் தான். எப்பயும் டாப் வந்து நம்மளுக்கு 2 இன்ச்சு பைப்பு போட்டிருக்கோம். இப்போ பைப்பு லைனர் பைப் வந்து 3/4 லைனர், டோட்டலாக 3 லைனர் போட்டாச்சு. போஸ்ட் வந்து 1.5 போஸ்ட்டு மேலே நார்மலாக பார்த்தா நாங்கள் பிஞ்சு போட்டிருப்போம். இது டேரெக்டாகவே கனெக்ஷன் கொடுக்க சொல்லிட்டாங்க. அதாவது டேரெக்டாகவே நீங்கள் இணைச்சிங்கன்னு சொன்னால் டோட்டலாக ஃபுல்லாகவே நம்ம இது ஃபுல்லாக பண்ணியாச்சு. இது வந்து நம்மளுக்கு ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் ஒரு சின்ன ஓப்பன் இருந்துச்சு. பில்டிங் பார்த்தா தெரியும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அது பழசு முன்னாடி இருந்துச்சு. எக்ஸ்டெண்ட் இங்கிட்டு மண்டபம் எக்ஸ்டெண்ட் 10 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ஒரு சின்ன ஒரு கேப் இருந்துச்சு. இந்த சைடு என்ன செஞ்சுட்டாங்க, மறைக்க சொல்லிட்டாங்க டோட்டலாகவே. செவுத்துட்டு செவுறு வந்து நம்ம என்ன செஞ்சிட்டோம், அப்படியே எல்பெண்ட் போட்டு திருப்பியாச்சு அப்படின்னு. இது நம்மளுக்கு வந்து கண்டினியூஸ் வந்து திருப்பி இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பால் போஸ்ட்டு போடலாம். ஆனால் ஏற கண்டினியூஸ் கேட்டனால நம்ம என்ன செஞ்சுருக்கோம், டோட்டலாக கண்டினியூஸ். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது பார்த்தா தெரியும். டேப்பர் பார்த்தீங்கன்னா இது நேர் இருக்காது. ஏன்னா இது நேர் போடுறோம் அப்படின்னா நம்மளுக்கு அளவு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடும். கிட்டத்தட்ட இதுலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 இன்ச்சு கிட்ட நம்மளுக்கு என்ன ஆகும், வெளியே வரும். அதனால இந்த டேப்பர் நம்ம கொடுத்தா அப்படின்னா உயரம் என்ன ஆகுது, நம்மளுக்கு இந்த இடம் பேஸு இந்த ஏரியா வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக கிடைக்கிறங்காண்டி கொஞ்சம் டேப்பர் எடுத்தாகணும். இன்னும் பாலிசி ஃபினிஷிங் பண்ணாமல் இருக்குது. ஏன்னா ஏரியா தூரனால டோட்டலாக வேலையை முடிச்சாச்சு. சரி டோட்டலாக வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக எடுத்துகிட்டு இருக்கோம் டோட்டலாக. இது பார்த்தா உங்களுக்கு தெரியும். நேர் கொடுத்துருப்போம். அங்கே டேப்பர் இருக்கும். பார்த்தா வித்தியாசம் உங்களுக்கே தெரியும். இது வந்து ஸ்ட்ரைட்டு தான் கொடுத்துருப்போம். ரசமட்டு தாண்டி கொடுத்துருப்போம். என்ன காரணம்னா நம்மளுக்கு ஏரியா அது பெரிய ஏரியா. ஒன்றும் இடைஞ்சல் கிடையாது. மேக்ஸிமம் இடைஞ்சல் இல்லாத ஏரியாவில் நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டு கொடுத்தா தான் பார்க்க நல்லாயிருக்கும். டேப்பரை வந்து நம்மளுக்கு இடம் இல்லாத பகுதி நம்ம அதை என்ன செய்யணும், டேப்பர் எடுத்து தான் ஆகணும். டேப்பர் லைட்டாக தூக்குனோம்னா இடம் உள்ளே போகும் டோட்டலாக. இது அது மாதிரி டேப்பர் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. டேப்பர் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டு கொடுத்துருக்கோம். அங்கே டிகிரி போட்டு தான் ஆகணும். ஏன்னா அங்கங்கே எல்லா இடத்துலையும் ஜாயிண்ட்டு போட்டிருப்போம். என்ன காரணம்னா உங்களுக்கு 20 அடிக்கு மேலே வரனால நம்ம அதான் ஜாயிண்ட்டு போட்டாச்சு. இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃப்ளாட் அவங்க எம்எஸ்ல போட்டிருந்தாங்க. பார்த்தா தெரியும். எம்எஸ்ல ஃப்ளாட்டு போட்டிருக்காங்க. நம்ம என்னென்னா டேரெக்டாக வந்து நார்மலாக எல்லாத்தையுமே கெமிக்கல் போட்டிருப்போம். டேரெக்டாக அந்த பிளேட்லேயே என்ன செஞ்சுட்டோம், டோட்டலாக எல்லாத்தையும் பற்ற வச்சாச்சு. இது அது மாதிரி ஆல்ரெடி இங்கே போட்டிருந்தது. அந்த எஸ்எஸ் ஆல்ரெடி முன்னாடி போட்டிருந்தாங்க. அதனால் என்ன பண்ணுறேன், டேரெக்டாக இதை கொண்டு வந்து என்ன செஞ்சுட்டோம், இதில் டோட்டலாக கனெக்ட் பண்ணியாச்சு. இதோட சேர்த்தாச்சு நம்மளுக்கு. இது ரெண்டாவது இது ரீபாலிஷ் அடிக்க சொன்னாங்க. ரீபாலிஷை பொறுத்தவரை இது என்னென்னா அடிக்க முடியாது. என்ன காரணம் அப்படின்னா ஓரளவு கொஞ்சம் டஸ்ட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம ரீபாலிஷ் அடிக்கலாம். டோட்டலாக இது என்ன செஞ்சுட்டாங்க, ஃபுல்லாகவே கலவை போட்டு பில்டிங் பக்கத்தில் கட்டும் போது டோட்டலாக கலவை பட்டு ஏன்னா இது சுரண்டி எடுத்தாலும் ஃபினிஷிங் நம்மளால கொண்டு வர முடியாது. டோட்டலாக சித் அவுட்டு ஃபுல்லாக பார்த்தாச்சு. பால்கனி எலிவேஷன் ஃபுல்லாக பால்கனி போட்டிருக்கோம் ஃபுல்லாகவே. பார்த்தீங்கன்னா நீளம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது 80 அடி இருக்கும் நீளம் டோட்டல் நீளம். ஆனால் என்னென்னா அங்கங்கே பீமு கொடுத்துருந்தாங்க. அதனால் நம்மளுக்கு என்ன கட் பண்ணி ஃபுல்லாக போகிற மாதிரி இருந்துச்சு எல்லாமே. டோட்டலாக நம்மளுக்கு அங்கிட்டு பார்த்துட்டோம். இது படிக்கட்டு ஸ்டெப்பு ரெகுலர் மாதிரி தான். 2 படிக்கட்டு விட்டு ஒவ்வொரு போஸ்ட் நம்ம ஃபுல்லாக போட்டாச்சு. போஸ்ட் பார்த்தீங்கன்னா கார்னர் வந்து பால் போஸ்ட் ஃபுல்லாகவே போட்டிருக்கோம். அங்கேயும் போட்டிருக்கோம் பால் போஸ்ட்டு. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பில்டிங்கில், அதாவது மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற இடத்துல மேக்ஸிமம் கார்னரில் பால் போஸ்ட்டு போகிறது சேஃப்டி. என்ன காரணம் அப்படின்னா நம்மளுக்கு பால் போஸ்ட்டுங்கிறது 2 இன்ச்சு போடும்போது என்னென்னா அவ்வளோ சீக்கிரம் என்ன சீக்கிரம் ஆடாது, சேஃப்டியாக இருக்கும். அதனால் நம்ம பால் போஸ்ட்டு எல்லாத்துலேயும் கார்னர் டு கார்னர் ஃபுல்லாகவே போட்டிருப்போம் நம்ம. டோட்டலாக அங்கிட்டு ஃபுல்லாக பார்த்துட்டோம். இது வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா போட சொன்னாங்க. ஏன்னா அது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டைல்ஸ் போடாமல் இருக்குது. திருப்பி இதுக்கு வர முடியாது அப்படிங்கிறனாலே கஸ்டமர் என்ன செஞ்சுட்டாங்க, போட சொல்லிட்டாங்க. நாங்கள் பார்த்து ஒட்டிக்கிறோம் அப்படின்னாங்க. ஏன்னா கல்லை பொறுத்தவரை எஸ்எஸ் போடுறத பொறுத்தவரை எப்பயுமே என்னென்னா கிரேனைட்டு கல் எதாக இருந்தாலும் என்ன செய்யறோம் போட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம ஹோல்ஸ் போட்டோம் அப்படின்னா கரெக்டாக அந்த கப்பில் கரெக்டாக மூடிடும். அதே வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் டைல்ஸ் வைக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், காடி எடுத்து
அது கோடு என்னது அசிங்கமாக இருக்கும். அதனால் எப்பயுமே வந்து டைல்ஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறம் எஸ்எஸ் போடுறது பெஸ்ட் எப்பயுமே. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா கேப்பு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2க்கு 2 ஸ்கொயரு 2.25 ஸ்கொயர் தான் மேக்ஸிமம் எடுப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அகலமாக எடுத்துடணும். என்ன காரணம்னா மேலே வந்து என்ன செய்யணும், கண்டிப்பாக முக்கால் பைப்பு வச்சே ஆகணும். வச்சாதான் என்ன ஆகுது, நம்மளுக்கு வைப்ரேட் இருக்கா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் நாங்கள் எங்களோட வேலையில் ஃபுல்லாகவே என்ன செஞ்சுருவோம், ஃபுல்லாகவே பீஸ் வச்சுருவோம். மற்றவங்க இதை பார்த்தாலும் சரி டோட்டலாக பீஸ் வச்சு பாருங்கள், உங்களுக்கு வேலை எப்படி ஃபினிஷிங் இருக்குன்னு தெரியும் பார்த்தா. ஃபுல்லாக படிக்கட்டு இது ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். இது கிளாஸ் வந்து டஃபன் கிளாஸ் 12mm கிளாஸ் இது. பெயிண்டிங் கலர் ஃபுல்லாக சொல்லியிருந்தோம் நம்ம. ரேட் வந்து பட்ஜெட் என்னன்னா கொஞ்சம் கூட இருக்கும் இது. பார்க்கவும் என்ன நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும். கனெக்டர் மட்டும் தான் போட்டிருக்கோம். அதாவது சிங்கிள் கனெக்டர் என்ன செஞ்சுருக்கோம், சும்மா 4 கனெக்டர் கொடுத்து கேப்பு பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா தெரியும். கிட்டத்தட்ட 1 இன்ச்சு கிட்ட ஃபுல்லாகவே இந்த சைடும் அந்த சைடும். ஏன்னா கோடு ஓட்டம் பார்த்தீங்கன்னா அந்த மூளை கோடு ஓட்டம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு கோடு ஓட்டம் இருந்துச்சு. அப்புறம் கஸ்டமர்கிட்ட சொன்னோம், சரி நாங்கள் அதை பார்த்துக்கணும், எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் நாங்கள் என்ன எப்படி பூசணும் பூசிக்கிறோம் அப்படின்ட்டாங்க. அதனால என்ன செஞ்சோம், நாங்கள் சிலிக்கான் அடிக்காமல் அப்படி விட்டுருவோம். டோட்டலாக இந்த வேலையை டீட்டெயில் ஃபுல்லாகவே நம்ம வீடியோவில் ஃபுல்லாக காமிச்சிட்டோம் நம்ம. இது மாதிரி ஒர்க் இருந்துச்சுன்னா கீழே நாங்கள் என்ன செஞ்சோம் நம்பர் கொடுத்துருப்போம். அதில் கால் பண்ணிங்கன்னா வேலை டீட்டெயில் என்ன சொல்லுவோம். அது இல்லாமல் உங்களோட ஃபோட்டோ, அதாவது பில்டிங்கோட ஃபோட்டோ இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கு தான் மாடல்ஸ் பண்ணுவோம். கிளாஸ் டஃபன் கிளாஸ் ஒர்க்கு பார்க்குறோம், ஸ்பைடல் ஒர்க்கு, அது இல்லாமல் கேட்டு காம்பவுண்ட் எஸ்எஸ் கேட்டு, எஸ்எஸ் படிக்கட்டு டோட்டலாக எல்லாம் இருக்கும். எங்களோட வீடியோ நீங்கள் அடுத்தடுத்து பார்க்கணும்னா இன்ஸ்டாகிராமில் என்ன செஞ்சு ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த வீடியோவில் ஃபுல்லாக நாங்கள் போட்டிருப்போம் என்னென்ன ஒர்க்கு இப்போ செஞ்சுருக்கோம் அப்படின்னு டோட்டலாக நாங்கள் ஃபுல்லாக காமிச்சிருக்கோம். எங்களோட வீடியோ அடுத்தது பார்க்கணும், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், மறக்காம பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.